Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா AutoCADல கமாண்ட் லைன் வந்து உங்களுக்கு டிஸப்பியர் ஆயிருக்கலாம். ஓகேங்களா? அதை வந்து எப்படி ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க மெனு பார்ல டூல்ஸ் போயிடுங்க. இங்க போயிட்டு கமாண்ட் லைன்னு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl 9. இப்போ நான் Ctrl 9 கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு இது ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ் கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு மெத்தடில் எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா CUI அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் கஸ்டமைஸ் போயிடுங்க. இதில் கஸ்டமைசேஷன் இன் ஆல் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் AutoCADல இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்மளோட ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் அண்ட் அனோட்டேஷனில் தான் கரண்ட்டாக இருக்குது. அதனால் இதில் இங்கே வந்து கரண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேலட்ஸில் போய்க்கோங்க. பேலட்ஸில் போயிட்டு கமாண்ட் லைன் இருக்கும். கமாண்ட் லைன் வந்து கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷோன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் நோன்னு இருக்குது. இதை வந்து செலக்ட் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கமாண்ட் லைன் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் 3 மெத்தட் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம 3Dல இருக்கும். இப்போ 3D மாடலிங்கில் இருக்கும். நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ 3D மாடலிங்கில் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த CUI வந்து என்ட்ரு கொடுத்துருங்க டைப் பண்ணி. இந்த மெத்தட்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 3D மாடலிங் கரண்ட்டாக நம்ம ஸ்க்ரீன் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு போயிடுங்க. இதில் பேலட்ஸ் போயிடுங்க. கமாண்ட் லைனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரலை. ஓகேங்களா? இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வியூ டேபுக்கு போய்க்கோங்க. இதில் பேலட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? பேலட்ஸில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கமாண்ட் லைன்னு இருக்கும். இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் Ctrl 9 கொடுத்தீங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? மோஸ்ட்லி ஷார்ட்கட் வந்து Ctrl 9 கமாண்ட் லைனுக்கு இதை கொடுத்து பாருங்க. இதில் வரலை அப்படின்னா CUIல போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.